ஜித்தாவிலிருந்து சாகுல் அமீது கேட்குறார். சமீப காலமாக சமூக ஊடகத்தில் பரவும் வீடியோ பற்றிய கேள்வி. அதாவது மலக்குள் மௌத்து உயிரை கைப்பற்றுவதாக சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ள மரணங்களின் தொகுப்பை பரப்புகின்றனர். அதை வைத்து மார்க்க பிரச்சாரம் செய்கின்றனர். அதன் உண்மைத்தன்மை பற்றியும் இஸ்லாமிய பார்வை என்ன என்பதை பற்றியும் விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னு கேட்டால், அந்த மரணத்தினுடைய சிந்தனை ஊட்டுவதற்காக வேண்டி சில மரணங்கள், அதிசயமான மரணங்கள்லாம் அந்தந்த சிசிடிவியில் பதிவாகிருக்கும். அதை எடுத்து காட்டி ஒழுங்காக நடந்துக்கிறங்கடா, எப்படி ஒன்றாலும் மரணம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்களாக தொகுத்து என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. உதாரணமாக ஒரு பெண்ணு நியூஸ் வாசிக்கிட்டே இருப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கமாக வணக்கம் சொல்கிறவங்களே போய் இறந்துருவாங்க, இப்படி இருப்பாங்க. இதை சிசிடிவி கேமரா எடுத்துருக்குமா, அதை காட்டுறது. பார்த்துருங்களா, செய்தியை கூட வாசிக்க முடிஞ்சா, வணக்கம் சொல்ல முடிஞ்சா, முதல்ல இந்த போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்வது. இப்படி விசித்திரமான ஒரு வகையான மரணங்கள்லாம் ஏற்படும். டான்ஸ் ஆடி தீர்த்துருவான் ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், சந்தோஷமாக குஷியில் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவான். 4 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னு விழுந்துடும், அல்ப பாடியாயிருவான். அது அந்த கிளிப்பிங்கை எடுத்துக்கிறது. இப்படி திடீர் மரணம், எதிர்பாராத மரணம், மனுஷன் நம்பிக்கை இல்லாத எதிர்பார்க்காத வகையில் இறந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோக்களையாக தொகுத்து இதை வைத்து நம்ம பிரச்சாரம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பண்ணலாம்ல. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் மரணம் எப்படி, அந்த வீடியோவை காட்டாமல் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம்ல. வீடியோவை காட்டாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மரணம் வரலாம், நீங்கள் சாப்பிடும்போது மரணம் வரலாம், நீங்கள் தூங்கும்போது மரணம் வரலாம், சந்தோஷமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கையெழுத்து போடும்போது மரணம் வந்து விடலாம். அப்போ எந்த நேரத்துலையும் வரலாம்னு சொல்லலாம்ல. சொல்லலாம்னு சொன்னால் அந்த அதுபடி நடந்த சம்பவத்தையும் எடுத்து சொல்லலாம் தானே. அதில் வீடியோ சிசிடிவி வீடியோக்களில் காட்டுறதெல்லாம் நிஜமாக இருந்தால் செய்யலாம். அப்போ நிஜமாக நடந்த விஷயங்களை வைத்து அது என்னத்தை ஏற்படும்னா, சாதாரணமாக சொல்வதை விட அதில் நீங்கள் போய் ஒன்றும் சொல்லலை, உள்ளது தானே சொல்கிறிய. இப்போ ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் வாசிக்கும் போதே இறந்துட்டாருங்கிறது பொய்யா நிஜமா? நிஜம். அதை காட்ட பார்க்குறவனுக்கு என்ன தோணும்னு கேட்டால், என்னடா ஒரு செய்தி வாசிக்க எவ்வளோ மேக்கப் பண்ணி எவ்வளோ டிசைன் வந்து உட்காந்தாரு, இவ்வளோ கேமராலாம் பார்த்துட்ருக்கு, நேயர்களேங்கிறார், ஆள் பட்டுன்னு போயிட்டார அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், நமக்கு ஒரு அச்சம் அதிகமாக வரும். எந்த நேரத்தில் வேணாலும் மௌத்து வரலாம், மரணத்துக்கு பயந்துக்கிறன்னு நம்ம திமிர் பிடிச்சி அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது உதவுமாக இருந்தால், நீங்கள் உள்ளதைத்தானே சொல்கிறீங்க. உண்மையை சொல்வதற்கு என்ன இருக்குது, ஆபாசங்க பாசமாக இருந்தால் நீங்கள் சொல்லிடாதீங்க. அப்படி இறந்து போகிற ஒரு ஆள் நிர்வாண குளத்தில் இறந்துட்டார்னு வைங்க, அதை போய் எடுத்து காட்டக்கூடாது, அது ஆபாசம், அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் ஒரு சாதாரணமான மரணங்கள் நிறைய என்ன செய்யும் நடக்கும், அந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து காட்டலாம். அல்லது சில பேர் அதிசயமாக சேவாமல் பிழைக்குவாங்க. காரும் மோதி சட்னி ஆயிரம் இவன் கீழே சிரிச்சுட்டு வச்சுட்டு வருவான் ஒருத்தன், அவனுக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது. இந்த மாதிரி அதிசயம் இது நடந்த நிகழ்வாக இருந்தால், அல்லாஹ் நாடினால் எந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்வதற்கு பயன்படுத்துறது. நடந்த சம்பவங்களை நீங்கள் ஃபிரௌனை பற்றி சொல்லலாம், அபூஜஹலை பற்றி சொல்லலாம்னா இப்போ நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு போங்க. ஃபிரௌனுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணத்தானே சரி, அது ஒரு சம்பவங்கள் தானே. கடந்த காலத்தில் உள்ள சம்பவங்களை சொன்னால் நிகழ்காலத்தில் உள்ள சம்பவத்தை சொல்லக்கூடாதா? சொல்லணும். அது எந்த வகையில் நீங்கள் தடை செய்வீங்க? அது வீடியோவாக இருக்கிறனால தடைப்பீங்களா? வீடியோவுக்கு என்ன தடை இருக்குது? மார்க்கத்துடைய அம்சத்துக்கு உட்பட்டு இருந்தால் அது தப்பு இல்லை. அதே நேரத்தில் இப்படி செய்கிறதோடு என்ன செய்கிறாங்கன்னா, சில ஆட்கள் பொய்யா கிராஃபிக்கை உண்டாக்குறாங்க. இது நடந்த சம்பவங்கள் அப்படி எடுத்துறது காட்டினாத விஷயம். இவனாவே வகை வகையாக மௌத்தாகிற மாதிரி. இப்போ ஏஐயில் என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஏஐயில் என்ன செய்யலாம், சாப்பிடும்போதே சாவுற மாதிரி ஒரு ஆளை வீடியோ எடுத்து காட்டுனா வீடியோ தயார் பண்ணி தந்துடும். அது நிஜமும் கிடையாது. வேணா ஒரு ஆள் மாதிரி தோற்றத்தை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆக்கி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவான். அப்போ ஏஐ மூலமாகவோ அல்லது கிராஃபிக்ஸ் மூலமாகவோ இந்த மாதிரி காட்சிகளை உருவாக்கி செஞ்சீங்கன்னா அது பொய். அது பொய்யை கொண்டு மார்க்கத்தை பரப்பலாமா? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? உண்மையில் இது உண்மையில் லட்சக்கணக்கான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு பொய்? எதுக்கு? இல்லாத ஒன்றுக்கு கிரியேட் பண்ணி காட்டுற ஒரு விஷயம் கிடையாது. மௌத்துங்கிறது பல வகையாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பல வகையான மூத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதுகளை நீங்கள் எடுத்து சொல்லி இப்படிலாம் மூத்து வரலாம், அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், கவனமாக இருந்துக்கிறங்க, எந்த நேரத்துலையும் வரும், ஒழுங்கான மனுஷனாக வாழுங்கன்னு சொல்லுவது அது தாவாவுக்கு எந்த வகையிலையும் கெட்டதாக வராது. கிராஃபிக்காக செஞ்சீங்கன்னு சொன்னால் அவனுக்கு கிராஃபிக்னு தெரிஞ்சவன உள்ள பயமும் போயிடும். சும்மா செஞ்சுருக்காங்களா, நடக்கவே இல்லையா அப்படின்ட்டுருவான். நடந்ததை சொல்லி செஞ்சீங்கன்னா அவனுக்கு பயத்தை உண்டாக்கும். நீங்கள் இதை ஒருத்தன் போட்டு காட்டுவீங்க, இன்னொருத்தன் சொல்லுவாடா இது நெசமாக இல்லைடா, சும்மா கற்பனடாது, பொய்ய சொல்கிறாங்கடா அப்படின்னா என்னவாயிரும், மரணத்துடைய பயத்து பதிலாக ஒரு கேலி குத்தா தமாஷா போயிடும் உங்களுக்கு. அதனால் மெய்யான சம்பவங்களை வைத்து சொல்வதற்கு மார்க்கத்தில்
கூடாது என்று யாராவது சொல்வார்களே, அதனால் அவங்க தான் ஆதாரங்கள். ஏன் கூடாதுங்கிறீங்க? கடந்த கால வரலாறை சொல்லலாம்னு இருக்குல்ல. நிகழ்காலம் இதுவும் கடந்த கால வரலாறு சொல்ல போனால் நேற்று நடந்தது கடந்த காலம் தானே. நேற்று ஒருத்தர் செத்து போனால் அதை பற்றி சொல்லக்கூடாது. 100 வருஷத்துக்கு முந்தைய செத்ததை பற்றி சொல்லலாமா? நேற்று ஒருத்தர் செத்து போனால் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு எப்படி? அது எதை வேணாலும் சொல்லலாம். அதில் ஒரு இப்ரத்து, ஒரு படிப்பின, ஒரு பாடம் இருக்குமே. ஆனால் எதை வேணாலும் சொல்லிக்கிறலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது.